Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to third question in exercise 5D. So இந்த third questionல பாருங்க, questionை பார்த்தோன்னே பெருசாக இருக்குது, அதனால ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. இங்கே வந்து என்ன ஒரே ஒரு சின்ன உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுற ஒரே ஒரு வேர்டு வந்து ஈக்குவல் ரூட்ஸ். ஈக்குவல் ரூட்ஸ்னால் என்ன ஃபார்முலானா b² - 4ac = 0. ஸோ அந்த ஃபார்முலாவில் மட்டுமே வச்சு இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், 3x² - 12x + n - 5. ஸோ இப்போ வந்து = 0. இதில் a வேல்யூ என்னது? x² விட்டுட்டு இருக்கிறதுலாம் a வேல்யூ 3. b வேல்யூ என்னது? எக்ஸை விட்டுட்டு இருக்கிறதுலாம் எக்ஸுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸ் கூட இருக்கிற வேல்யூ தான் வந்து b -12. c வேல்யூ என்னது? மற்ற கான்ஸ்டன்ட் இல்லை, n - 5. ஸோ இதுதான் வேல்யூஸ். ஸோ இப்போ என்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ண சொன்னால் ஈக்குவல் ரூட்ஸ்க்கு b² - 4ac = 0 as it is equal roots. ஈக்குவல் ரூட்ஸ்னு ஒரு சைடில் இது கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இதனால தான் நம்ம = 0 எடுக்கிறோம். ஸோ b² என்னது? -12 the whole square -4 into a வந்து 3, c வந்து n - 5. ஸோ = 0. இது 12² வந்து 144 மைனஸ் இது வந்து 12 into n - 5 = 0. ஸோ 144 மைனஸ் -12 உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். 12 மட்டும் மல்டிப்ளை பண்ணாதீங்க, மைனஸ் இருந்துச்சுன்னா -12 தான் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். -12 அப்புறமா -12 இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி -12n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 5s are 60. ஸோ = 0. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆன்சர் வந்து -12n ப்ளஸ் 204 = 0. ஸோ இப்போ வந்து எண்ணை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற நம்பர்ஸ் எல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். -12n = -204. ஸோ எண்ணை மட்டும் ஒரு போத் சைட்ஸ் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். n = 204/12. ஸோ 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 டைம் 12 84 வந்து 7 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ n வேல்யூ வந்து 17. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சம்ஸ் தான். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.